இப்போ நம்ம பல்லவார் சந்தைக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த வாரம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் லேட்டாக தாங்க போயிருந்தோம். லேட்டாக போகிறப்பயே வந்துட்டு கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு கடையில் பார்க்குறப்போ அங்கே வந்து டிவிலாம் வச்சு வித்துட்ருந்தாங்க. டிவிலாம் பார்க்க கொஞ்சம் கண்டிஷனாக தான் இருந்துச்சு. எவ்வளோன்னு கேட்டதுக்கு வந்துட்டு ரேட்டு கொஞ்சம் 2000 3000 அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த கேமரா பார்த்தாங்க. அந்த கேமரா பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு விண்டேஜாக. எவ்வளோன்னு கேட்டதுக்கு வந்துட்டு ஒரு 300 சொல்லியிருந்தாரு. ஒர்க்கிங்லாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பக்கத்தில் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா டாய்ஸ்லாம் கொட்டி வச்சு வித்துட்ருந்தாங்க. எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு பல்க்கு குவான்டிட்டி எடுத்து வந்து விற்கிறாங்க போல். ரேட்டுமே ஒரு 100 ரூபா அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இது வந்துட்டு பார்த்தோன்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியுதா, இந்த கடையிலலாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல வால்டேஜ் கொடுக்கறதுக்கு, டிசி வால்டேஜ் கொடுக்கறதுக்கு. ஸோ அந்த மிஷின் இது. ஆனால் இதில் அவுட்புட்டே எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தெரிலங்க. நானும் சுற்றி சுற்றி பார்த்தேன். எனக்கு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவும் தெரில. உங்களுக்கு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு அதே கடையில் நிறைய கேஜெட்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்துட்டு பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ரேட்டும் பார்த்தோன்னா ஒரு டீசெண்டாக சொல்லிட்டு இருந்தார். சுற்றி முற்றி பார்த்துட்டு அங்கே ஒரு ரேடியோ ஒன்று இருந்துச்சுங்க. அது வந்து ஃபிலிப்ஸ் இது. எடுத்து பார்த்தோம். நல்லா தான் இருந்துச்சு கண்டிஷனு. ஆனால் வாங்கலை. இன்றைக்கி நாங்கள் ஒரு ரேடியோ வாங்கலான்னு தான் வந்திருக்கோம். இதோட கொஞ்சம் பெட்டராக ஏதாச்சும் கிடைச்சா பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்தோம். அது 200 சொல்லியிருந்தாங்க. வச்சுட்டு வந்தாச்சு. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பக்கத்து கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பணும். கிளம்பி பார்த்தோன்னா அங்கே வந்து ஒரு கடையில் இந்த மோட்டோரோலாவோட ஃபோன் வச்சுருந்தாங்க. இது வந்து டெலிஃபோனா இல்லை வாக்கி டாக்கியான்னு சொல்லிட்டு தெரில. ஆனால் பல்க் குவான்டிட்டியில் ஒரு 4-5 பீஸ் கிட்ட வச்சுருந்தாங்க. இது நான் லாஸ்ட் வீக் அந்த போய் பார்த்தா இருந்துச்சு. அதே கடையிலே வந்துட்டு இது வந்துட்டு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம். இது வந்துட்டு காரோட ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் ஃபுல் செட் வச்சுருந்தாங்க. ஒர்க்கிங் ஆனர்லாம் தெரில. கேட்டதுக்கு 400 பக்கம் சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு. அதே கடையில் பார்த்தோன்னா வந்துட்டு இந்த ஃபிலிம் இருந்துச்சுங்க. இது வந்துட்டு என்னன்னு தெரியுதா, பழைய காலத்தில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறப்ப யூஸ் பண்ணுவாங்க ஃபிலிமு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இல்லாமல் இந்த மூவிக்குமே இந்த ஃபிலிம் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபிலிம் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி இந்த ஃபிலிமெல்லாம் வந்துட்டு வெளிச்சத்தில் போட்டால் அழிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஃபிலிம் வச்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க. கேட்டதுக்கு 400 சொல்லியிருந்தாரு. அப்புறம் பக்கத்தில் ஒரு கடையில் பார்த்தோன்னா சட்டையெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு சட்டை 100 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் வந்தாச்சுங்க. இந்த ஒரு கடையில் பார்த்தா நமக்கு வந்து ஸ்லிம் பிசி வச்சுருந்தாங்க. ஸ்லிம் சிபியு வச்சுருந்தாங்க. அது வந்து பார்த்தோம். கொஞ்சம் கண்டிஷனாக தான் இருந்துச்சு. அதே கடையில் வந்துட்டு இன்னொரு சிபியு இருந்துச்சு. அதையுமே பார்த்தோம். கொஞ்சம் கண்டிஷனாக தான் இருந்துச்சு. அது வந்துட்டு 2000 சொல்லியிருந்தாங்க. அது செம வெயிட்டாக இருந்துச்சுங்க தூக்கி பார்த்ததுக்கு. அதுக்கப்புறமேட்டு பக்கத்தில் இந்த ஒரு கடையில் வந்துட்டு இந்த கேபிள்லாம் வச்சுருந்தாங்க. இது என்ன கேபிள்னு சொல்லிட்டு தெரியல. சும்மா நம்ம ப்ராஜெக்ட்டுக்குலாம் யூஸ் பண்ணல, காலேஜ் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி கேபிள் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு பக்கத்தில் ஒரு கடையில் நோக்கியாவோட ஃபோன் இருந்துச்சு. இது பழைய மாடல் ஃபோனு. கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு கண்டிஷன். கேட்டதுக்கு 100 சொல்லியிருந்தாங்க. நமக்கு அது தேவையில்லைன்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்தாச்சு. அதே கடையில் ஒரு சிபியு இருந்துச்சு. அங்கே ஒரு அண்ணன் இதுக்கு விலை பேசிகிட்டு இருந்தாங்க. 2000 சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம கேட்டதுக்கு வாங்கியாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வேறு கடைக்கு வந்தாச்சு. அப்புறம் ஒரு அண்ணன் வந்துட்டு இந்த மானிட்டர் வாங்கிட்டு வந்தோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நம்மகிட்ட காட்டியிருந்தாரு. என்ன மானிட்டர்னா டெல்லோட மானிட்டர் தான் அது. அது வந்துட்டு 2500 சொன்னாங்களாம். அண்ணன் வந்துட்டு 1500 பேசி வாங்கிட்டு வந்து சொன்னார். அது ஓடுமா ஓடான்னு சொல்லிட்டு தெரியலன்னு சொன்னார். அப்புறம் இந்த கடையில் வந்துட்டு நாங்கள் ஒரு ஐபாட் ஒன்று பார்த்தோங்க. ஐபாட் வந்து பார்க்கறதுக்கு கண்டிஷனாக தான் இருந்துச்சு. ஐக்ளூட் லாக் எதுவும் இல்லை. எல்லாம் ஓப்பனில் தான் இருந்துச்சு. எல்லாமே நல்லா தாங்க இருந்துச்சு. எவ்வளோன்னு கேட்டதுக்கு அண்ணன் 4500 சொன்னார். ஃபைனலாக 4000 பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஃப்ரெண்டு வந்துட்டு கேட்டிருந்தான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக கேட்டிருந்தோம். அதுக்கப்புறமேட்டு வாங்காமல் வந்தாச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு கடையில் HDMI கேபிள், லேப்டாப்பு அதெல்லாம் வச்சு வித்துருந்தாங்க. சரி ஓகே எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அந்த கடையிலே வந்துட்டு நமக்கு நிறைய பொருள் கிடச்சிதுங்க. அங்கே ஒரு புதுசாக ஒரு விஷயம் பார்த்தோம். என்னன்னா வந்து 2DB HDD. அது வந்து எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு. பார்க்க கொஞ்சம் கண்டிஷனாக தான் இருந்துச்சு. 2DB எவ்வளோன்னு கேட்டதுக்கு 350 சொல்லியிருந்தாரு. அவர் விஷயம் தெரில எத்தனை டிபி ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு. கேட்டதுக்கு 2DB அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நமக்கு சொன்னார். சரி நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கியாச்சு 300 கொடுத்து. அதுக்கப்புறமேட்டு அது பார்க்க கொஞ்சம் கண்டிஷனாக விலை கொடுத்து வாங்கியாச்சு. ஓகே நல்லா பார்த்துக்கலாம். எப்படியும் அதில் ஃபால்ட் வந்தால் நம்மளால் ஒன்றுமே தூக்கி தான் போடணும். இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து வாங்கியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்டோரேஜ் தேவைப்படுது அப்படின்னால வாங்கியாச்சு நம்ம அதை. அதுக்கப்புறமேட்டு பக்கத்தில் ஒரு கடையில் போய் கேட்டதுக்கு அங்கே வந்துட்டு இந்த மாதிரி நிறைய ஃபோன் வச்சுருந்தாங்க. அங்கே கார் மாதிரி ஒன்று கிடக்கல. அது வந்துட்டு நான் ஃபோன் நினச்சி எடுத்து பார்த்தேன். அது ஃபோன் கிடையாது, கார் தான். கவரில் போட்டு மூடி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு அதே கடையில் நிறையா ஃபோன்லாம் இருந்துச்சுங்க. இந்த ஃபோன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு 2-3 ஃபோன் நல்லாவே இருந்துச்சு. இந்த மாதிரி ஃப்ளிப் ஃபோனு அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் விண்டேஜ் ஃபோனு. எதுவுமே ஆனார கண்டிஷனில் இல்லை. எல்லாமே எடுத்து நம்ம ரெடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி ஓகே அங்கேருந்து பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் கடையெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளம்பி வச்சேங்க. அங்கே கடைக்கு போகிறப்ப அந்த கடையில் ஏசி, அதுக்கப்புறமேட்டு பழைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்க எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு அந்த கடையில் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த காஃபி போடுற மிஷினு, அதுக்கப்புறமேட்டு இந்த விண்டேஜ் கலெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. சரி அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நான் ட்ரில்லர் வாங்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேங்க. ஒரு ட்ரில்லிங் மிஷின் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன். எனக்கு எதுவும் பெருசாக கிடைக்கல. ஒரு ரிப்பேரான கண்டிஷனில் இருந்தாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம், பிரச்சனை எடுத்து ரிசர்வேஷன் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப நாள் தேடிட்டுருக்கேன். இன்றைக்கி ஒரு போஷ் ஒன்று பார்த்தேன். அது வந்துட்டு நமக்கு ஒரு 600 பக்கம் சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விலை பேசி வாங்குற டைமில் வேறு ஒருத்தர் அது 600 கொடுத்து வாங்கிட்டார். அதுக்கப்புறமேட்டு இங்கே ஒரு கடையில் வந்துட்டு ஒரு சோனியோட கேமராங்க அண்ணன் வச்சு வித்துட்டு இருந்தார். எவ்வளோன்னு கேட்டதுக்கு 1000 சொன்னார். இது வந்துட்டு ஒர்க்கிங் தான்ப்பா, பேட்டரி மட்டும் போட்டால் ஒர்க் ஆகும்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் நம்மக்கிட்ட.
நம்மக்கிட்ட கதை கட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஏன்னா அது ரொம்ப பழைய மாடலு. அது ஒர்க் ஆச்சுனாலுமே அது எதுக்கு யூஸ் பண்ண முடியாது. மோர் விண்டேஜ் கலெக்ஷன் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த ஒரு கடையில் பார்த்தோன்னா அவங்க ஒரு ஃபிலிப்ஸோட ஃபுல் சிஸ்டம் வச்சுருந்தாங்க. ஃபிலிப்ஸா சோனியான்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரில. சோனியோட ஃபுல் சிஸ்டம். இது வந்துட்டு ஃபுல் செட்டு அப்படியே எல்லா அசம்பிளும் இருந்துச்சு அதுக்கிட்ட. மொத்தமாக வந்துட்டு நம்ம இது புதுசாக வாங்க போனால் எப்படியா ஒரு லட்சக்கணக்கில் வரும். இவங்க கேட்டதுக்கு மொத்தமாக செட்டோடு சேர்த்து 10,000 சொல்லியிருந்தாங்க. சரி நமக்கு அது தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அப்புறம் அதே கடையில் ஒரு ரேடியோ ஒன்று பார்த்தோம். அது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அது வாங்கலை. இந்த செட்டு வந்துட்டு பார்க்க சூப்பராக இருந்துச்சுங்க. அதே கடையில் பக்கத்தில் வந்துட்டு போட்டோட ஒரு சவுண்ட் பார் ஒன்று கிடந்துச்சு. என்னடா இது சவுண்ட் பார் இருக்குது, எவ்வளோடா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சவுண்ட் பார் மேலே ஒரு தனி கிரேஸ் இருக்குது. அதனால் சவுண்ட் பார் பார்த்தோம். ஆல்ரெடி நம்ம சவுண்ட் பார் ரெடி பண்ண வீடியோவும் ரெஸ்டோரேஷன் போட்டிருக்கோம், ஜேபிஎலோடது. இது வந்துட்டு போட்டோடது. அது ஆன்லைன் பேசண்ட்டாக தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு எங்கேயோ வச்சுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமேட்டு ஒரு கடையில் வந்துட்டு யூபிஎஸ்சி, அதுக்கப்புறமேட்டு ஹோம் தியேட்டர் செட் எல்லாமே செட்டாக வச்சுருந்தாங்க. எவ்வளோன்னு கேட்டதுக்கு 1000 சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த ப்ரொஜெக்டர் பார்த்தீங்களா, இது வந்துட்டு சோனியோட ப்ரொஜெக்டருங்க. பார்க்க சூப்பராக இருந்துச்சு, செம்ம பெருசாக இருந்துச்சு. அதுவுமே மேலே ஸ்டிக்கர்லாம் கூட பிக்காமல் எல்லாமே பக்காவாக இருந்துச்சுங்க, ஃப்ரெஷ் கண்டிஷனில். எவ்வளோன்னு கேட்டதுக்கு 7000 பக்கம் சொல்லியிருந்தாங்க. நம்மக்கிட்ட இது வாங்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் அதை வாங்கி நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. சுற்றி முற்றி பார்த்தோம். அதுக்கு ரிமோட்லேருந்து கேபிள்லேருந்து எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறமேட்டு அதை சுற்றி பார்த்துட்டு ஒரு வழியாக அங்கேருந்து பக்கத்தில் வந்தாச்சு. நம்ம சேர் ரிசர்வேஷன் வீடியோ போட்டிருந்தோம்ல, அந்த சேர் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஒரு 4000 சொல்லியிருந்தாரு. எனக்கு ஒரே ஷாக்கு. நம்ம வெறும் 400 தான் வாங்கியிருந்தோம் அதை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கடைக்கு வந்தாச்சுங்க. அந்த கடையில் வந்துட்டு ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் வச்சு நமக்கு விற்றுட்டு இருந்தாங்க. ஃபோட்டோ ஃப்ரேமு எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அங்கேருந்து பக்கத்து கடைக்கு போகிறப்போ அந்த கடையில் செம்ம கூட்டமாக இருந்துச்சு. என்னடா வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அங்கே பார்த்தோன்னா இங்கே ஒரு ரிங் லைட் பார்த்தோங்க. நம்ம ஆல்ரெடி ரிங் லைட் வாங்கின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம். அது 100 தான் வாங்கியிருந்தோம். இந்த ரிங் லைட் கேட்டதுக்கு அவர் 800 சொன்னாருங்க. எங்களுக்கு ஒரே ஷாக்கு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்தாச்சு. அது ரன்னிங்காக என்னன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாது. 800 சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை ஃபஸ்ட்டு வந்தாச்சுங்க. அதுக்கப்புறமேட்டு பக்கத்தில் ஒரு கடையில் பார்க்குறப்ப இந்த சிடி பிளேயர் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. சரி ஓகே அதெல்லாம் நமக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துட்டு அங்கேயே ஃபஸ்ட்டு வந்தாச்சு. இந்த கடையில் கொஞ்சம் கலெக்ஷன் நிறையாவே இருந்துச்சுங்க. இந்த ட்ரே ஃபுல்லாக வந்துட்டு வாட்ச் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு குட்டி குட்டி டூல்ஸு இது மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. இப்போது இந்த மேக்னெட் பார்த்தோங்க. இது வந்துட்டு குட்டி குட்டி மேக்னெட்டு, ஹெவியாக இருந்துச்சு மேக்னெட்டு. எவ்வளோன்னு கேட்டதுக்கு 10 ரூபான்னு சொன்னாங்க ஒரு பீஸு. ஒர்த்து தான், ஆனால் நமக்கு அது யூஸ் கேஸ் கிடையாது. நம்ம இதோட குட்டி குட்டி மேக்னெட்டாக கிடச்சா வாங்கணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது கொஞ்சம் பெரிய மேக்னெட்டாக இருக்கிறதுனால எங்களுக்கு யூஸ் கேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமேட்டு இன்னொரு கடையில் பார்த்தோன்னா ஹோம் தேட்டருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம் தேட்டர் தான். எல்லா செட்டும் வச்சுருந்தாங்க. எல்லா கம்பெனி எல்லாமே வச்சுருந்தாங்க. உட்காந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டுருந்தாங்க. ஒன்றா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டுருந்தாங்க. சரி ஓகே அங்கேருந்து பக்கத்தில் இருக்க கடைக்கு கிளம்பி வச்சுங்க. அங்கே பார்த்தோன்னா நிறைய ஐபேட்லாம் வச்சு தருந்தாங்க. ஏகப்பட்ட ஐபேடு எல்லாமே பழைய மாடல் தான். ஆனால் ஒர்க்கிங்லாம் கிடையாதுங்க. நம்ம தான் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது வந்துட்டு கேட்டதுக்கு 3000 பக்கம் சொல்லியிருந்தாங்க. அந்தளவுக்கு ஒருத்தான்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. சரி செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க வேறு பொருட்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு இருக்கப்போ அங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஏர்பாட்ஸ் மாதிரி ஒன்று இருந்துச்சு. என்னன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன். அது கொஞ்சம் லாக் ஆன மாதிரி இருந்துச்சு. என்னடான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஏர்பாட்ஸ் தான் ஒன்று தான் இருந்துச்சு. இன்னொன்று காணோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமேட்டு அதே கடையில் வந்துட்டு ஒரு சோனியோட கேமரா இருந்துச்சு. அந்த கேமரா செக் பண்ணி பார்க்குறப்போ கொஞ்சம் கண்டிஷன் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனால் ஆன் ஆகிற கண்டிஷன்லாம் இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் சுற்றி முற்றி பார்த்தோம். அங்கே ஒரு அண்ணன் வந்துட்டு இந்த ஹெட்செட் வாங்கிட்டு இருந்தார். எவ்வளோன்னு கேட்டதுக்கு 200 சொல்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது ஒர்த்தான்னு சொல்லிட்டு நமக்கு தெரில. ஏன்னா வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. என்ன மாடல்னு தெரில. அப்புறமேட்டு இந்த ஜீப் ஒன்று பார்த்தோங்க. இந்த ஜீப் பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சுங்க. ஏன்னா செம வெயிட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு இதில் மோட்டர் செக் பண்ணுறப்ப அந்த மோட்டருமே ஹெவி மோட்டருங்க. இது ஹை ஸ்பீட் காரு. ஆனால் இதுக்கு ரிமோட் இல்லை அப்படின்றதுனால நம்ம வாங்காமல் வந்தாச்சு. இல்லைனா நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் கண்டிப்பாக. இதோட ரேட் வந்துட்டு நமக்கு 300 சொல்லியிருந்தாங்க. 300 அது ஒன்று தான் சொல்லுவேன். அந்த பேட்டரியே நமக்கு அந்த காஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறமேட்டு இந்த ஸ்பீக்கர் ஒன்று பார்த்தோங்க. இந்த ஸ்பீக்கரு அதுக்கப்புறமேட்டு இந்த ரிமோட்லாம் கொஞ்சம் பார்த்தோம். இந்த கடையில் எதுவும் பெருசாக நமக்கு கிடைக்கல. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு அங்கே வந்து கிளம்பி வந்தாச்சுங்க. அப்புறமேட்டு இந்த ஒரு கடையில் பார்த்தோன்னா நமக்கு ஃபிலிப்ஸோட ஹோம் தேட்டர் செட் வச்சுருந்தாங்க. ஃபுல் செட் வச்சுருந்தாங்க. சிடி பிளேயரு, ஹோம் தேட்டரு மொத்த செட்டு வச்சுருந்தாங்க. பார்க்க கொஞ்சம் கண்டிஷன் நல்லா தான் இருந்துச்சு. கேட்டதுக்கு ஒரு 2000 சொல்லியிருந்தாங்க. இப்போ இன்னொரு கடையில் பார்த்தோன்னா ஜெப்ரானிக்ஸோட சவுண்ட் பார் அப்புறமேட்டு ஊஃபர் ரெண்டுமே வச்சுருந்தாங்க.
இதோட ரேட் கேட்டதுக்கு 1500 சொல்லியிருந்தாங்க. நமக்கு அது தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்தாச்சு. நம்ம ஜேபிஎல் மாதிரி எதாவது கிடச்சா வாங்கி ரெஸ்டோரேஷன் பண்ணலாம். நம்ம இந்த ஜெப்ரானிக்ஸ்க்குலாம் வந்துட்டு ரீசேல் வேல்யூ அவ்வளோ கிடையாது. அதனால் அது வாங்குறதும் நமக்கு அது ஐடியா இல்லை. ஜேபிஎல் மாதிரி எதாவது கிடச்சா வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். ஸோ இதோட பார்ட் 2 வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஏன்னா வீடியோ லென்த்து ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நம்ம பேஜில். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் பார்க்கணும், இந்த மாதிரி ரெஸ்டோரேஷன் அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோரிங்லாம் பார்க்கணும், நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.